சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கனத்துக்குரிய ஐயாவுடைய சபையிலே பேசுவதற்கு எனக்கு ஆண்டவர் பாராட்டின ஒரு மிகப்பெரிய தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். மூத்த ஊழியக்காரர்கள், எங்களுக்கு முன்னே ஓடினவர்கள், எங்களுக்கு முன்னே நடந்து ஊழிய பாதையிலே கிறிஸ்துவுக்குள் பிரகாசிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஊழியத்திலே வந்து நின்று இந்த 9ஆம் ஆண்டு பிரதிஷ்டை பண்டிகையிலே கர்த்தருடைய வார்த்தையை பேச கர்த்தர் பாராட்டின ஒரு மிகப்பெரிய தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த 9ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு போக கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடுவோம் எல்லாரும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே இயேசு இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்து, ஒவ்வொரு காயங்களால் கை தட்டி பாடுவோம் எல்லாரும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் கரங்களை தட்டி அழுதால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரும் கை தட்டி பாடுவோம். தூதர்கள் விண்மீன்களை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் விண்மீன்களை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். அன்பராம் இயேசுவோடு இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரும் கை தட்டி வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து, ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். ஒரு கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து, ஒரு கிரீடம் சூட்டி நானும், வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்து, ஒவ்வொரு காயங்களால் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான். ஹல்லேலூயா. தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ கடமைக்கென்று ஒரு செய்தியை நாங்கள் கொண்டு வரவில்லை. இந்த மந்தை ஆசீர்வதிக்கப்படணும், இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த ஊழியத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் நகர வேண்டும் என்று இந்த 9வது வருஷம் ஒரு மிகப்பெரிய ஜெயமுள்ள வருஷமாய் மாறுவதாக, இந்த 9ஆம் வருஷம் ஒரு பலத்த அபிஷேகம் உள்ள வருஷமாய் மாறுவதாக, இந்த 9ஆம் வருஷம் தடைகளை உடைச்சு ஜெயம் தருவீராக. மேற்கொள்ள முடியாத சில வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்க ஒரு பலத்த ஜெயத்தை கர்த்தர் தருவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையை நீர் விளங்க பண்ணி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோனா 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அதனால் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இன்றைக்கு ஒரு 5 விதமான காற்றுகளை பற்றி உங்களோடு பேசி அதிலே 4 முக்கியமான காற்றுகளினால் உண்டான சேதாரத்தை சொல்லி, 5வது ஒரு காற்று இந்த வருஷம் உங்கள் திருச்சபையிலே வீசும் பொழுது அதனால் வருகிற 4 ஆசீர்வாதத்தை சொல்லி வேகமாய் ஜெபித்து முடிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க எல்லாருக்கும் கிருபை பாராட்டுவாராக. கையை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, பெரும் காற்று. இதை புரிந்து கொள்ள ஒரு வசனத்தை வாசிக்கலாம். காற்று நம்பர் 1 அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சிப்போர் தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். எதிர்காற்றாய் இருந்தபடியினால் நாங்கள் ஓடினோம். பாயிண்ட் நம்பர் 1. எத்தனையோ எதிர்காற்றுகள் உங்களுக்கும் உங்கள் ஊழியத்திற்கும் விரோதமாய் நின்றதினாலே சில இடங்களிலே நீங்கள் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டானது. உங்களை ஓட வைத்த எதிர்காற்று உங்களை நிற்க விடாமல் துரத்தி கொண்டே வந்த எதிர்காற்று சூழ்நிலையை உங்களால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறபடியினால் அந்த எதிர்காற்றானது உங்கள் வீடுகளிலே வீசியிருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வீசியிருக்கலாம், உங்கள் திருச்சபைக்கு விரோதமாய் வீசியிருக்கலாம். இன்று இரவு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காற்றுகள் எல்லாம்
அமர்ந்து போகும்படி நான் ஒரு காற்றை அனுப்புவேன். Thank you Jesus. நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த எதிர்காற்று நிற்கிற சூழ்நிலை வருகிறது. கர்த்தர் மீண்டும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தருவேன் என்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நம்புகிற அத்தனை பேரும் ஆமென் என்று சொல்லுங்க. இரண்டாவது ஒரு காற்று. அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். காற்று எங்களை தடுத்தபடியினாலே, தடை செய்த காற்று. நல்ல கவனியுங்கள். உங்களை தடை செய்த காற்று. நீங்கள் முன்னேறும்படி கடந்து வரும் பொழுது சில தடைகளை கொண்டு வந்த காற்றுகளை இன்னைக்கு ஆண்டவர் தடையை நீக்குகிறேன். குடும்பத்தில் உண்டான சில தடைகள், வியாபாரத்தில் உண்டான சில தடைகள், எதிர்மறையான வல்லமைகள், எதிர்த்து நின்ற தடைகள், மந்திரங்களும் சூனியங்களும் மனுஷ வல்லமைகளும் வந்த தடைகளை இன்று இரவு கர்த்தர் அந்த காற்றை புரட்டி போட வல்லவராயிருக்கிறார். தேவ பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. முயற்சி செய்தீர்கள், தோல்வி அடைந்தீர்கள். பிரயாசப்பட்டீர்கள், கையில் அகப்படவில்லை. முன்னேறி சென்றீர்கள், காயப்பட்டு நின்றீர்கள். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த காற்று இனி தடை செய்யாதபடி கர்த்தர் உன்னோடு இருந்து செய்வார். தடைகளை கொண்டு வந்த காற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ போராட்டங்கள் நல்ல ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தடை செய்த மனுஷ வல்லமைகள், நல்ல காரியம் குடும்பத்தில் நடக்கும் பொழுது தடை செய்த பொறாமையின் வல்லமைகள். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்க கிட்ட பேசுறாரு. அந்த தடை பண்ணின காற்று இந்த 9வது வருஷம் உங்க எல்லையை விட்டு வெளியே போகிறது. Glory to Jesus. அது உங்கள் எல்லையை விட்டு வெளியே போகிறது. நான் யாருக்கு இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சொல்லும் பொழுது உங்க மேல ஒரு கிருபை இறங்கி வருகிறது. என் ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக் கொள்ளுங்கள். தடைகளை நீக்கிறவர் உனக்கு முன்னே கடந்து செல்லுகிறார். Receive it. பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Thank you Lord. Number 3. அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 3ஆம் நாளிலே, அப்போஸ்தலர் 27:18. மேலும் பெருங்காற்று மழையில், மேலும் பெரும் காற்றும் மழையும், நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினாலே மறுநாளிலே சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பெரும் காற்றும் மழையினால் நாங்கள் அடிபட்டோம். நல்ல வசனத்தை பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுறார்.
பெரும் காற்றும் மழையும் பெய்ததினால் நாங்கள் மிகவும் அடிபட்டோம். நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை. அடிபட்டோம் என்று சொல்லுகிறது சரீரத்தில் உண்டான ஒரு காயமாயிருக்கும், ஆவியில் உண்டான காயமாயிருக்கும். இந்த ரெண்டு காயத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். சரீரத்தில் உண்டான காயங்கள் எப்படியாகிலும் உங்களுக்கு ஆற்றப்படும். ஆனா ஆவியில ஒரு காயம் உண்டாகும் பாருங்க, அந்த காயத்தை நீங்க அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணவே முடியாது. நல்லா கவனிக்கணும். ஒரு தீர்க்கதரிசிய வேதாகமத்தில் சொந்த குடும்பத்தார் வெறுத்து, பட்டணத்தில் உள்ளவர்கள் வெறுத்து, ராஜாக்கள் வெறுத்து, எல்லாரும் ஒரு நாள் சேர்ந்து முடிவு பண்ணாங்களாம். அந்த தீர்க்கதரிசிக்கு பெயர் எரேமியா. 18:18 வாசிங்க. என்ன முடிவு பண்ணாங்கன்னு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். யாருக்கு விரோதமாக? எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள்னு சொல்லி ஆசாரியனிடத்திலே வேதமும், ஞானிகளிடத்திலே ஆலோசனையும், தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒழிந்து போவதில்லை. சரி, அடுத்த லைனை பாருங்க. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். எதுல? நல்ல தத்தமா சொல்லுங்களேன். எதுல வெட்டணும்னு சொல்றாங்க? அததான் பவுல் பெரும் காற்று அடிச்சு நாங்கள் மிகவும் அடிபட்டோம் என்று சொல்றாரு. அதை எரேமியா எப்படி விளக்குறார் பாருங்க. அடிபட்டது அவர்களுடைய நாவினால் வருகிற வார்த்தையினால். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய முறை நம்ம நிறைய வார்த்தையை பேசுறோம் தானே. நிறைய வார்த்தையை பேசும் பொழுது அந்த நாவு ஒரு பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒண்ணு, நாவு ஒரு விஷம் என்று வேதம் சொல்லுகிறது. நாவு ஒரு நெருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. நாவு ஒரு ஈட்டி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் வசனத்தை பார்த்தால் எத்தனையோ மனுஷர்கள் எத்தனையோ முறை உங்களை நாவினால் அடித்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு மிகுந்த காயம் ஆவியிலே உண்டாயிருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சரீரத்தில் உண்டான காயத்தையும் நான் ஆற்றப் போகிறேன், நாவினால் வந்த காயத்தையும் மாற்றுவேன், அதனால் வந்த அடிகளையும் கர்த்தர் மாற்றுகிறார், தடைகளையும் கர்த்தர் உடைக்கிறார். விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஆமென் என்று சொல்லுங்க. சில வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்தை நிறுத்தி இருக்கிறது. சில வார்த்தைகள் உங்கள் தலையின் மீது சாபமாய் இருக்கிறது. சில வார்த்தைகள் உங்க வியாபாரத்தை தடுத்திருக்கிறது. சில வார்த்தைகள் வரவேண்டிய நன்மையை வாசல் வரைக்கும் வைத்திருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான காற்று உங்க வீட்டுக்கு நேரா அடிக்கும், உங்க ஊழியத்துக்கு நேரா அடிக்கும். அது அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உள்ளே அனுப்புவார். இன்னைக்கு கர்த்தர் அதை உடைக்க போறாரு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே சில தடையை உடைங்க. எத்தனையோ பேர் உங்களை சபித்து இருக்கிறார்கள். உங்க மேல நிறைய கெட்ட வார்த்தையை பேசி இருக்கிறாங்க. உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை அபகரிக்கிற வார்த்தையை பேசி இருப்பாங்க.
இன்னைக்கு 9வது வருஷம் கேளுங்கள். நாங்க மீண்டும் எழுந்து நிக்கணும் ஆண்டவரே. மீண்டும் எங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. மீண்டும் எங்கள் வெளிச்சம் தேசம் முழுவதும் கடந்து வரணும் ஆண்டவரே. Come on somebody. கைகளை உயர்த்தின நீங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிய ஜெயத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஒரு புதிய மகிமையான பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே. எங்க ஊழியத்தை மட்டும் போகணும் ஆண்டவரே. எங்க ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற வார்த்தைகள் உடையணும் ஆண்டவரே. ஓ glory, glory. நல்ல கவனியுங்கள். ஒரே ஒரு காரியம் உங்க இருதயத்தில் இருக்கட்டும். வர வேண்டிய நன்மையை தடை செய்த வார்த்தையை கர்த்தர் உடைக்க போறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உடைக்க போறாரு. இன்னைக்கு கர்த்தர் உடைக்க போகிறாரு. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கைகளை தட்டி ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் கரங்களை தட்டி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 உங்க கிருபைதா என்னை தாங்குகின்ற. எல்லாரும் கை தட்டி பாடுங்கள். ஒரு சரியான கிருபை உங்க மேல இறங்கட்டும். எதெல்லாம் உங்களை தடை பண்ணின வார்த்தைகளோ அது அத்தனையும் கர்த்தர் உடைக்க போறார். எரேமியாவை நாவினால் அடிப்போம் வெட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்களே. சில வார்த்தைகள் உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி இருக்கலாம். சில வார்த்தைகள் உங்களை ஸ்தம்பித்தவர்களாய் மாற்றி வைத்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதை நிறுத்துவேன். நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க நான் சொல்ற வார்த்தைய. வார்த்தைகளை பேசுறதுனால மரணத்தின் ஆவி சுற்றி கொள்ளும். நல்ல வசனத்தை பார்க்கணும் நீங்க. வெட்டுவோம் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன செய்ய போறோம்? மரணத்தை அவன் காணும்படி அவனை வெட்ட போகிறோம். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி தரேன். ஒரு காரியத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் பேதுரு மாறுவதற்கு முன்பதாக அவன் யார்? நல்லா தானே கேட்கணும் நீங்க. ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் அவன் பேதுரு மாறுவதற்கு முன்பதாக அவன் யார்? நல்லா பேருங்க, சத்தமா பேசுங்களேன். அந்த மீன் பிடிக்கிறவன் கையிலே ஒரு பட்டயத்தை கொடுத்தால் அவன் மனுஷனுடைய தலையை வெட்டுவானா அல்லது மனுஷனுடைய காதை வெட்டுவானா? தலையை தானே வெட்ட வேண்டும். ஆனால் அவன் எதை வெட்டினான்? காதை வெட்டினான். நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. அந்த இடத்துல இயேசு நின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் வந்த வல்லமை உன் காதை வெட்ட வரல, வந்தது உன் தலையை வெட்டுவதற்காக. இயேசு நின்றதுனால உன் தலைக்கு வந்ததை கர்த்தர் தட்டி விட்டபடியினால பிழைத்து கொண்டீர்கள். அந்த வார்த்தையை இன்னைக்கு கர்த்தர் உடைக்க போறாரு. மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் இன்றைக்கு உடைக்கப்படும். கரங்களை நல்லா தட்டி பாடணும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே. எல்லாரும் கை
தட்டி பாடுங்கள். கிருபையே நல்லா சொல்லுங்க. ஆண்டவரே, என் தலைக்கு வந்ததை, என் மரணத்தை காணும்படி வந்ததை, எனக்கு விரோதமாய் வந்ததை திசை மாற்றி விட்டீரே. கைகளை தட்டி ஆராதியுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தோட பாடுங்கள். உன் தலைக்கு வந்ததை கர்த்தர் திசை மாற்றினார். உன் மனைவிக்கு வந்ததை, உங்க பிள்ளைகளுக்கு வந்ததை, உங்க ஊழியத்துக்கு வந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் திசை மாற்றி போட்டார். இன்று இரவு பலத்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Wonderful Jesus. Wonderful Jesus. Number 4. அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோகிலிதோன் என்னும், என்னத்தையோ உளறிக்கிட்டு இருக்கிற தம்பி, ஈரோகிலிதோன். பைபிள் இருக்கிற வசனம் தானே. நீ பாட்டு ஒரு ஏதோ ஒன்று உளறிக்கிட்டு இருக்க கூடாது. வசனத்தை வாசிக்கும். மறுபடியும் வாசி. கொஞ்ச நேரத்திற்குள்ளே ஈரோகிலிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. போதும். இது சேதப்படுத்தின காற்று. நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு 4 காற்று, இத்தனை வருஷம் உங்களை அடிச்சு சேதப்படுத்தின 4 காற்றை உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். இதெல்லாம் உங்களை சேதப்படுத்தினது. இப்ப கடைசியா ஒரு காற்றை நான் காட்டி கொடுத்து அதுல ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபத்தில் நடத்தி முடிக்க போகிறேன். இந்த காற்று தான் இந்த வருஷம் உங்க சர்ச்சில் அடிக்க போகுது. நல்லா தான் ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். உங்க வீட்டுக்குள்ள இதுதான் அடிக்க போகுது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இதுதான் அடிக்க போகுது. உங்க ஊழியம் மேலே கொண்டு போக இந்த காற்று இன்னைக்கு துவங்குகிறது. இந்த நாள்ல கர்த்தர் அதை உங்க சபைக்கு அறிவிக்கிறார். ஹalleluya. சரி, அது என்ன காற்று? அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். மறுபடியும் வாசிங்க முதல்ல இருந்து. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தென்றல் காற்று, எல்லாரும் சொல்லுங்க. சரி, தென்றல் காற்றுனா ஒரு அடையாளம் சொல்றேன். எல்லா புயல் அடிச்சு சேதத்தை உண்டாக்கின பின்னால மெல்ல ஒரு காற்று அடிக்கும். அது சேதத்தை உண்டாக்குற காற்று அல்ல. அது என்ன தெரியுமா? நாங்கள் கோரினதை, நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னதை கைகூடி வர பண்ற காற்று. எதற்காக உபவாசித்து ஜெபம் பண்ணீங்களோ, எங்க ஊழியத்துக்கு என்ன வேணும்னு ஜெபிச்சீங்களோ, எங்க ஊழியத்துக்கு விரோதமா எந்த மனுஷ வல்லமை இருக்கு அதை உடைச்சிருங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்களோ,
என்ன காரியம், என்ன கிரிய, எந்த மனுஷன், என்ன வல்லமை இதெல்லாம் தடையா இருக்குதுன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் வெளியே அனுப்பும்படி ஒரு தென்றலை உங்க ஊழியத்துக்கு கர்த்தர் அனுப்புறாரு. நீங்க கையை நல்லா தட்டி வாயையும் சேர்த்து திறந்து ஆர்ப்பரிப்போடு தென்றலை அனுப்புகிறார். நீங்க கேட்டதெல்லாம் கைகூடி வருகிறது. இது கைகூடி வருகிற தென்றல். சத்தத்தை நல்லா உயர்த்தி வாயை திறந்து, ஓ தென்றல் காற்றே, தென்றல் காற்றே இந்த ஊழியத்தில் வீசுவாயாக. ஃபர்ஸ்ட் உங்க காரியம் கைகூடி வரும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு அந்த காரியம் கைகூடி வரும். ரெண்டாவது நம்முடைய நடத்திப்புக்காரர் ஐயாவுக்கு கைகூடி வரும். மூன்றாவது ஊழியத்திற்கு கைகூடி வரும். நாலாவது உங்களுக்கு கைகூடி வரும். உங்க பிள்ளைகளுக்கும் கைகூடி வரும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. தென்றல் வருகிறது, பயப்படாதிருங்கள். இந்த தென்றல் என்ன செய்யும் அதை மட்டும் ஒரு 3 பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லிட்டு ஜபத்துக்குள்ள போகலாம். நம்பர் 1, சங்கீதம் 78:26. 78:26. ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து. Praise the Lord. இந்த தென்றல் காரியத்தை மட்டும் கைகூடி வர பண்ணாது, அவருடைய வல்லமையையும் காட்டி கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எதை காட்டி கொடுக்குமா? கர்த்தருடைய வல்லமையை. என் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறார் ஐயா. ஒரு புதிய வல்லமையை இந்த ஸ்தலத்தில் இருந்து ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். ஒரு புதிய வல்லமையை உங்க ஊழியத்தில் ஊற்றப்படும். அது நீங்க கேட்ட காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற ஒரு தென்றல் காற்றாய் கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவது, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். பின்பு ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை காணும் பொழுது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை காணும் பொழுது உஷ்ணம் உண்டாகும்படி சொல்லுது போதும். இந்த உஷ்ணம் அபிஷேகம். முதல்ல இந்த தென்றல் அடிச்சு காரியம் கைகூடி வரும். இரண்டாவது இந்த தென்றல் அடிச்சு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். மூணாவது இந்த தென்றல் அடிச்சுச்சுன்னா கர்த்தர் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். கடைசி இந்த தென்றல் நாலாவது என்ன செய்யும் தெரியுமா? முதல்ல காரியத்தை கைகூடி வர பண்ணுச்சு, ரெண்டாவது வல்லமையை காமிச்சிச்சு, மூணாவது அபிஷேகத்தை காண்பித்தது, நாலாவது இந்த தென்றல் எங்க வீசும் தெரியுமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ம் 16ஐயும் வாசிக்கலாம். தோட்டங்களுக்கு நீரூற்றும். தோட்டம்னா சர்ச்சு. எல்லாரும் சொல்லுங்க. தோட்டம்னா என்னது? சர்ச். தோட்டம்னா குடும்பம். தோட்டம்னா ஊழியம். தோட்டங்களுக்கு நீர் ஊற்றும்,
ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்காலும் உண்டாயிருக்கிறது. 16 வசனம். வாடையே எழும்பு தென்றலே வா கந்த பிசினின் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல காரியத்தை கைக்கூடி வர பண்ணுச்சு, ரெண்டாவது வல்லமையை கொடுத்துச்சு, மூணாவது அபிஷேகத்தை கொடுத்துச்சு, நாலாவது இந்த 3 விஷயத்துல உண்டான ஆசீர்வாதத்தை காற்று வெளியே கொண்டு போய் வாசனையாய் சொல்லுச்சான். ஒரு காலத்துல இவர்கள் விழுந்தார்கள், இப்பொழுதோ இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களை தலை நிமிர பண்ணி இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் தோட்டத்திற்குள்ளே ஒரு பெரிய மகிமையான காரியத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுறாரு. இந்த சபைக்குள்ளே இருந்து நல்ல வாசனை தேசத்திற்கு புறப்பட்டு செல்லட்டும். இது ஒரு பெரிய காரியம் என்பதை அநேகர் அறிந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. விசுவாசிக்கிற அத்தனை பேரும் கை உயர்த்தியவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனத்தையும் ஒரு உதாரணத்தையும் நான் சொல்லி இந்த நேரத்தை ஜெபத்தோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி நம்மளை பத்தி வெளியே சொல்லுவாரு, அதற்கு வேதத்திலே ஒரு வசனத்தையும் ஒரு உதாரணத்தையும் சொல்றேன் பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 8:15. அப்பொழுது மொர்தெகாய் இள நீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ஹலோ, அந்த வார்த்தையை மறுபடியும் படிக்கல. சூசான் நகரம். நான் உங்ககிட்ட ஒரு அல்லேலூயா கேட்கலாமே? என்ன மகிழ்ச்சிதாமா? எந்த நகரம்? சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். மொர்தெகாய் என்றால் சிறிய மனுஷன் என்று பெயர். சொல்லுங்க பாப்போம். மொர்தெகாய்க்கு அர்த்தம் என்னது? a small man ன்னு சொல்லுவாங்க. சின்ன பையன்டா அவன், போடா சின்ன பையா அப்படின்னு சொல்றோம்ல. ஒரு சின்ன பையன், சிறிய மனுஷன். அதனால தான் நீங்க மொர்தெகாயை பத்தி வாசித்தீங்கன்னா மொர்தெகாய் வாசலிலே நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு வசனம் இருக்கும். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, இந்த வாசலிலே இருந்த இந்த மொர்தெகாயை தான் ஆண்டவர் தூக்கி மேல வச்சு எல்லாரும் பார்க்கிறபடி செய்தார். இதை நீங்க புரிஞ்சுக்க ஒரு வசனம், ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் ஜெபத்துக்குள்ள போறேன். ஒரு பனைமரமும் ஒரு ஆலமரமும் ஒன்னா இருந்துச்சான். டெய்லி 2 பேரும் பேசிக்குவாங்களாம். அப்ப இந்த ஆலமரம் சொல்லிச்சான், நான் பனைமரம்னா ரொம்ப நல்லாகிற பொழுகுது, நான் பாரு நிறைய கிளைய விட்டுட்டு பெரிய தொல்லையாகுது, எனக்கு அசையவும் முடியல ஆடவும் முடியல, எங்க பார்த்தாலும் வெயிட்டா தொங்கிக்கிட்டே இருக்குது அண்ணான்னு சொல்லி பனைமரத்துக்கிட்ட இந்த ஆலமரம் சொல்ல. இந்த பனைமரம் பார்த்து இந்த ஆலமரத்துக்கிட்ட சொல்லிச்சான், பரவாயில்ல, ஆண்டவன் யார் யாரை எப்படி சிருஷ்டித்தானோ அப்படிதான் சொல்லிட்டு அமைதியா இருந்துச்சு. இந்த ஆலமரத்துக்கு எப்ப பார்த்தாலும் பனைமரத்து மேல ஒரு கோபம். என்ன கோபம் தெரியுமா? நீ என்ன நேர
நேராக போய்கிட்டு இருக்கிற, மேலேயே போய்கிட்டு இருக்கிறியே. நான் உன்னை எவ்வளோதான் இடிச்சு விட்டாலும் நீ ஒன்றும் கீழே சரிஞ்சா மாதிரியே இல்லைன்னு டெய்லி காலையில் ஏன்ச்ச உடனே இந்த ஆலமரத்துக்கு பனை மரத்தை திட்டுற வேலை தான். கண்ணு முழிச்ச உடனே பனை மரத்தை திட்டுமா, இந்த பனை மரம் பாவமா, நீ என்ன திட்டிக்க போ அப்படின்ட்டு அடிச்சதே ஒரு புயல். அந்த புயல்ல இந்த ஆலமரம், அசையாத ஆலமரம் மெல்ல அப்படியே கீழே சாயும் போது லைட்டா திரும்பி பனைமரத்தை பார்த்து கேட்டுச்சான், ஏய் சாவ போறேன், இப்ப கூட நீ நல்லா நின்னுக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். பனைமரம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு, இங்க பாரு, காத்து அடிக்கும் போது நான் பெண்டாயி இப்படி வர்றதுனால தப்பிச்சிட்டேன், நீ நேராவே நிமிந்து நிக்கிற, அதனால இப்படி சாயிரன்னு சொல்லிச்சான். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை ஆண்டவர் உடைச்சி எடுக்கும் பொழுது வளைஞ்சி கொடுப்பீர்களானால் நிமிர்ந்து நடப்பீர்கள். உன் ஆண்டவர் திருத்துற பகுதியில திருத்திக்கொள். நான் தான் எல்லாம் என்று நீங்கள் நிற்பீர்களானால் வேரோட சாய்வீர்கள். நிமிர்ந்து நிற்பீர்களானால் எந்த சூழ்நிலைக்கும் வளைந்து, தேவ சித்தத்துக்கு வளைந்து, சத்தியத்திற்கு வளைந்து, ஊழியக்காரனுக்கு வளைந்து, ஊழியக்காரன் சொல்லுக்கு வளைந்து, பரிசுத்த ஆவியானுடைய திட்டத்திற்கு வளைந்து, சுத்திகரிப்புக்கு வளைந்து, பரிசுத்தத்திற்கு இணங்கி நடப்பீர்களானால் எந்த புயலும் உங்களை சேதப்படுத்தாது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு தென்றல் அடித்து கொண்டே இருக்கும். உங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார். நல்ல கை தட்டிரணும். அல்லேலூயா சொல்லுங்க. பலத்த சத்தத்தோடு கரங்களை நல்லா தட்டி, இது கர்த்தர் செய்யும் காரியம், இது பலத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. மொத்தம் 5 காற்று, 4 காற்று அடித்து போய்விட்டது. இப்ப கர்த்தர் உங்ககிட்ட ஒரு காற்றை அனுப்புறார். அது தென்றல் காற்று. அது காரியத்தை கைகூடி வர பண்ணும். அது வல்லமையை வெளிப்படுத்தும், அபிஷேகத்தை வெளிப்படுத்தும், தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை வெளியே சொல்லும். அப்படி வெளியே சொல்லும் பொழுது கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தினார். அவனுக்கு இளநில வஸ்திரத்தை தரித்தார், வெண் வஸ்திரத்தை தரித்தான். வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கு பனைமரத்தை போல வளைந்து கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு நீதிமான் பனையை போல செழித்து நிற்பான். ஆலமரம் வேரோடு சாய்ந்தது, தனக்கு எல்லாம் தெரியும் என்ற தைரியத்தில் நின்றது. இன்னைக்கு நீங்க தேவனுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லுங்கள். உங்களை கர்த்தர் வேறு மனுஷனாய் மாற்றி போடுவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடணும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, எந்த பகுதியில நீங்க எல்லாரும் வணைய வேண்டுமோ அந்தந்த பகுதியில நீங்க வணைஞ்சி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கணும். சாதாரண ஒரு நேரம் அல்ல, இது கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மையான நேரம். கண்ணை மூடுவோமா? எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் வேடிக்கை பார்த்து நிற்க கூடாது, கண்ணை மூடிடணும். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையான பிரசன்னை இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியா பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே.
அச்சாரமாய் முத்திரையாம் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாம் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அடிமைக்கு தந்தீரே. அடிமைக்கு தந்தீ. கரங்களை தட்டி உம்மை நம்பி உங்கள் பாதம் எல்லாரும் கை தட்டி பாருங்க. ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டே. ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். கரங்களை தட்டி துதியுங்கள். உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். மகனாக மகளாக அப்பா என்னை உரிமையை எனக்கு தந்தி. மகனாக மகளாக அப்பா என் அழைத்த உரிமையை எனக்கு தந்தி. ஐயா உரிமையை எனக்கு தந்தி. ஐயா உரிமையை கையை தட்டி சொல்லுங்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துங்கள். ஓ ராபா சந்தனபா. நீங்கள் பாடும் பொழுதே ஒரு தெய்வீக தென்றல் காற்று உங்க எல்லார் மேலையும் வந்து இறங்கட்டும். உங்க எல்லார் மேலையும் தொடட்டும். எல்லார் மேலையும் தொடட்டும். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீண்டும் நிறுத்தி வைப்பார். பிறருக்கு கொடுக்க செய்வார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க செய்வார். பாடி கொண்டாடுவோம். கை தட்டி சொல்லுங்கள். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்க. பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். Wonderful God. கரங்களை எல்லாரும் உயர்த்துவோம். நல்ல கை உயர்த்துங்கள். 4 காற்று உங்களை சேதப்படுத்தினாலும் 5வது ஒரு நல்ல காற்று, அது தென்றல் காற்று. 2 கையையும் கர்த்தருக்கு நேரா உயர்த்தி, ஒரு மனுஷனுடைய கைக்கு நேரா அல்ல, கர்த்தருக்கு நேரா உங்க காரியம் கை கூடி வர பண்ணுவார். உங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அபிஷேகத்தை விளங்க பண்ணுவார். தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை வெளியிலே கொண்டு போய் காண்பிப்பார். இதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் செய்யும்படி மனதார ஒரு தென்றல் காற்று வீச, பரிசுத்த ஆவியானவரே நீர் கிருபை தருவீராக,
நீர் கிருபை தருவீராக, நீர் கிருபை தருவீராக. திருச்சபையும் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். கனத்துக்குரிய பாஸ்டர் ஐயாவும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி சகாயம் பண்ண வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். உங்க புதிய கிருபையினால் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா கனமும் உமக்கு ஒருவருக்கே என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷமாச்சு வந்து. ஒரு நிமிஷம் ஜனா. பிரைசி. உண்மையான நட்பு என்பது பாஸ்டர் தேவநேசன் தான் சொல்லணும். நான் பேசிட்டு இருந்தேன், ஆனால் இவரை நான் கூப்பிடவே இல்லை. பேசிட்டு இருந்தேன் நாங்கள், ஆனால் கூப்பிடவே இல்லை. திடீர்னு ஃபோன் அடிச்சார். நான் லேட்டாக தான் பார்த்தேன், நான் மீட்டிங் நடுவில். சரி முடிஞ்ச பிறகு கூப்பிடலான்னு நினச்சா திடீர்னு வந்து தேவதூதன் மாதிரி வந்து நிற்கிறாரு நடுவில். நல்ல நட்பு. அந்த கூப்பிட்டு தான் போகணும் அந்த எண்ணமே இல்லாமல் அன்போடு நட்புக்காக வந்திருக்கிற அன்பான பாஸ்டருக்கு எப்படி நன்றி சொல்லன்னு தெரியல. இந்த நட்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கரங்களை தட்டி பாஸ்டர் வாங்க. காணிக்கைக்காக பாஸ்டர் பாட சொன்னேன், ஆனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. எல்லாம் நினைப்போம். பாடல் பாடுகிற வேலை ஊழியத்துக்கன்று காணிக்கை நாம் சேகரிப்போம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வந்த யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர் காணிக்காக ஜெபம் பண்ணி, சபைக்காக ஜெபம் பண்ணி, எனக்காக ஜெபம் பண்ணி, உங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லி முடிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாருமாய் தலைகளை வணங்கி எல்லாருமாய் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 9ஆம் ஆண்டில் அவருடைய அழகான கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. நல்ல வலது கையை வைத்து ஆமென் சொல்லுவோமா? நான் சொல்ல ஆமென் சொல்லுங்க. இந்த 9ஆம் ஆண்டில் கர்த்தர் இன்னும் எல்லைகளை விருத்தி அடைய பண்ணுவார். இந்த ஆண்டு விழாவில் கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தடையான காரியங்கள் விலகி போயிருக்கிறது. காயப்படுத்தின காரியங்கள் வெளியேறினது. அடிபட்ட நாட்கள் மறைந்து போனது. காயப்பட்ட நாட்கள் மறைந்து போனது. தடையான காரியங்கள் எல்லாம் நீங்கி போனது. ஒரு தென்றல் வீசுகிறது. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற ஒரு தென்றலை கர்த்தர் வீச பண்ணுகிறார்.
அது சுகவாழ்வை அனுப்புகிறது, அது உயர்வை அனுப்புகிறது, அது மேன்மையை அனுப்புகிறது, அது ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்புகிறது, அது ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை அனுப்பி கொண்டிருக்கிறது. நல்ல கை தட்டிக்கிற ஒரு விஷயம் ஆமென் சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி இந்த 9ஆம் ஆண்டில் ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார், தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார், தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், நல்ல உற்சாகமாய் ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுவாரா? ஹல்லேலூயா. தம்முடைய தாசனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனம், இந்த ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய கிருபையினால திரும்பி பார்க்கும்போது ஒரு அற்பமான ஆரம்பம் தான், சிறிய ஒரு துவக்கம் தான். ஆனா இந்த ஓட்டம் இன்னும் மகிமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது, இன்னும் மகிமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவ மனிதருக்கு கொடுத்த இந்த தரிசனம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியக்காரரை கர்த்தர் இனி வருகிற நாட்களில் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்தோர் ஆமென் சொல்லுவோம். ஓ தேவ மனிதரை, ஊழியக்காரரை தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் கர்த்தர் தீர்க்கதரிசியாய், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய், வல்லமையின் பாத்திரமாய் கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இன்னும் கால் மிதிக்காத அநேக பட்டணங்கள், கிராமங்கள், சபைகளிலே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. இன்னும் நல்ல சுகத்தினாலும், இன்னும் நல்ல பலத்தாலும், இன்னும் நல்ல ஆரோக்கியத்தாலும் கர்த்தர் நிறைத்து பயன்படுத்துவாராக. சொல்லும் போதே கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்ல விசுவாசத்தோட ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மகன், மனைவி, முழு குடும்பமும் கர்த்தராலே பயன்படுத்தப்படுவதாக. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சபை மக்களை வருகிற காலங்களில் ஆசீர்வதிப்பாராக. உங்க குடும்பங்கள் பலத்த சாட்சியா எழும்ப போகிறது, பெரிய சாட்சியா எழும்ப போகிறது. உங்க பிள்ளைகள் பெரிய சாட்சிகளா எழும்ப போகிறார்கள். தேசத்தை கலக்குகிறவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் நம்முடைய சபையில எழும்புவார்கள். கை தட்டி விசுவாசமா ஒரு ஆமென், நம்பிக்கையோடு ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என்னென்ன தடைகளை பார்த்தீங்களோ கர்த்தர் எல்லா தடைகளை உடைக்கிறார். நான் சொல்ற ஜெப தடைகள் நீங்குகிறது. நல்ல கை தட்டி ஒரு ஆவியில் நரம்புங்க பார்க்கலாம். உங்க ஜெப தடை நீங்குகிறது, உங்க நிர்விசாரம் நீங்குகிறது, உங்க அசதி எல்லாம் நீங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா நீங்க குடும்பமா இயேசுவின் நாமத்தில் சபைக்கு ஓடி வர போறீங்க. உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத மனைவிகள் இயேசுவின் நாமத்தினால வருகிற நாட்களில் ஓடி வர போகிறார்கள். கையை விசுவாசத்தோடு தட்டி நல்ல நீங்க கையை தட்டி ஆமென் சொல்லும் போது ரட்சிப்புக்கு விரோதமான தடைகளை கர்த்தர் இப்பொழுது அதமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thank you Lord. சில வருஷங்களுக்கு முன்னால மேலே கொண்டு போய் காட்டினார். இதில் ஒரு பெரிய ஆலயம் கட்டணும்னு சொல்லி, பால்கனிலாம் போட்டு கட்டணும்னு சொல்லி, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கூடி வருகிற ஒரு சபை கட்டப்படணும்னு சொல்லி, இயேசுவின் நாமத்தில் இன்னொரு பெரிய ஒரு ஆலயம். ஏகாய் சொன்னது போல அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு சபையை கர்த்தர் கொண்டு போவாராக. 2 கை மேலே உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அடுத்த ஒரு ஸ்தானத்துக்கு, அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு, அது அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு நேராய் கர்த்தர் சபையை நடத்துவாராக. 2 கையை மேல உயர்த்தி அப்படியே கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் உங்களால் எவ்வளவு பலமாய் கை தட்டி ஆமென் சொல்ல முடியுமோ அவ்வளவு பலமாய் தட்டி ஆமென். அடுத்த ஒரு ஸ்தானத்துக்கு நேராய் சபையை கர்த்தர் நடத்துவாராக, ஊழியக்காரரை நடத்துவாராக, விசுவாச மக்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் அப்படியே செய்து முடிப்பார், அவர் அப்படியே செய்து முடிப்பார். சத்துரு தாழ்த்தப்படுகிறதை காண்பீர்கள். சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறதை காண்பீர்கள். தேவ ஜனங்கள் சபையிலே பெருகுவார்களாக, விசுவாச மக்கள் சபையிலே பெருகுவார்களாக. 4 திசைகளிலும் இருந்து ஜனங்கள் ஓடி வருவார்களாக.
புதிய புதிய ஆத்துமாக்கள் வருவார்களாக. யாரெல்லாம் பின்னால போயிட்டாங்களோ, பின் வாங்கி போயிட்டாங்களோ, ஏசப்பா அவங்களெல்லாம் மறுபடியும் கொண்டு வருவீராக. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறீங்கள் ஆண்டவர், அவர்களை திரும்ப கொண்டு வருவீராக. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறதை போல இளைய குமாரனுடைய ஆண்டவரே உள்ளம் எப்படி தகப்பனை தேடி ஓடி வந்ததோ அதுபோல ஆண்டவரை பின்னிட்டு போனவர்கள் மறுபடியும் திரும்ப திருந்தி வருவார்களாக. நல்ல கையை தட்டி விசுவாசமா ஒரு ஆமே. நம்பிக்கையோடு இந்த அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். சர்வ வல்லவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. நம்முடைய தாசன் எதற்காகப்பட்ட பிரயாசங்கள் ஏராளம், அவருடைய உழைப்புகள், அவருடைய தியாகங்கள், உபவாசங்கள், ஜெபங்கள் ஒன்றையும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் அதெல்லாம் மறக்கவே மாட்டார். அவர் பட்ட பாடுகளை ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் கண்ட சூழ்நிலைகள், வேதனைகள், காயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு நாள் மறக்காத நல்ல தெய்வம் அவர் நல்ல தெய்வம். நம்முடைய கிரியைகளை மறந்து விடாத நல்ல தெய்வம். நிச்சயமா கர்த்தர் அப்படியே பதில் தருவார். ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவரே ஊழியக்காரை ஆசீர்வதியும், ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதியும், உடைய மகனை ஆசீர்வதியும், ஆண்டவரே மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆண்டவரே சோத்திரம் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இசை வாசித்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்காய் தோல் கொடுத்த அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இந்த கூட்டங்களுக்காய் உதவி செய்தவர்களை ஆசீர்வதியும், கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆயிரம் ஆயிரமாய் கர்த்தர் ஆசீர்வதியும், ஆயிரம் ஆயிரமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த 9வது ஆண்டு விழாவில் ஊழியக்காரனாக மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, மனதார ஆசீர்வதிக்கிற. எல்லைகளை விருத்தியாக்குங்கப்பா, எல்லைகளை விருத்தியாக்குங்கப்பா. ஒரு ஐஸ்வர்யம் ஆண்டவரே சம்பத்து கனம் இந்த ஊழியத்தில் பெருகட்டும் என்று ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். மகிமை கனம் எல்லாத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இன்றைக்கு தேவ செய்தி கொடுத்த அன்பு தாசருக்காக, உடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும். உடைய குடும்பத்தாரை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும், தேவ செய்தி கொடுத்த தாசரோடும், சபை ஊழியக்காரோடும், குடும்பத்தாரோடும், சபை மக்களோடும் இயேசுவின் திவ்ய வருகை பரியந்தம் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.